ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ராகாஸ். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் டெய்லரிங் வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு இதை வாங்கி. ஸோ தைக்கிறோமே அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பேட்டர்ன் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். இது வந்துட்டு 38 சைஸு. என்னோட சைஸ் வந்துட்டு 38. நான் வந்துட்டு சுடிதாரோட லென்த் வந்து 39 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். ஸோ ஆம்கோல் வந்துட்டு 6 இன்ச்சஸ் வரும். ஷோல்டர் அண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வரும். இப்போ வந்துட்டு பிரெஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். ஸோ பிரெஸ்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு 38 இன்ச்சஸ் வருது இல்லையா? ஸோ டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9.5 இன்ச்சஸ் வரும். ஷோல்டர் டு ஹிப்புக்கு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ். அண்ட் ஷோல்டர்லேருந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்லிட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, சைடு ஓப்பன் வருது இல்லை, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் லென்த் வரும். ஸோ இதான் நம்மளோட மெஷர்மெண்ட் பேட்டர்னு. இதான் நம்ம தைக்க போகிற மெட்டீரியல். இது வந்துட்டு டாப்பு, இது துப்பட்டா, இது பேண்ட் மெட்டீரியல். பிளாசோ டைப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டாப்பை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு 4 ஃபோல்டிங்கில் மடித்து போட்டிருக்கேன். ஃபுல் துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போது உங்களுக்கு ஸ்லீவுக்கு தனியாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா துணியை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் வந்துட்டு உங்கள் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுலேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ஸோ மடிப்பு பக்கம் வந்துட்டு நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு மெஷர்மெண்ட்ஸை எடுக்கலாம். நீங்கள் 4ஆக மடித்து போடும்போது ராங் சைடு மடித்து போட்டுக்கோங்க. டீஸ் மார்க் அப்போ தான் தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டருக்கும் நெக்குக்கும் சேர்த்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஆம்கோலுக்கு இப்போ மார்க் பண்ண போகிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு லூஸாக வேணும் அப்படின்னா 6.5 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபிட்டிங்காக போடுவேன் அப்படின்னா 6 இல்லைனா 5.5 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட பிரெஸ்ட்டு சுற்றளவை இப்போ மெஷர் பண்ண போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு 38 இன்ச்சஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச்சஸ் வரும். ஸோ 9.5 இன்ச்சஸ் வந்துட்டு மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களோட சைஸ் வந்து 38 அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிட்டிங்காக போடுவீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் டீப் எடுத்து லைட்டாக கர்வ் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு கொஞ்சம் லூஸாக போடுவேன். ஸோ நான் டீப் எடுக்காமல் நார்மலாக கர்வ் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி ஆம்கோல் சரியாக வரலனா ஆம்ஹோல் ஸ்கேல் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து ஹிப்பை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஹிப்பு வந்து ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 14 இன்ச்சஸ் வச்சுட்டு அங்கே லைட்டாக ஒரு கர்வு, அப்புறம் அதுலேருந்து 20 இன்ச்சஸ் வச்சுட்டு இதை வந்து ஸ்லிட்டுக்காக கொடுத்துருக்கேன். பிரெஸ்ட்டு சுற்றளவு வந்துட்டு 9.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து நம்ம 14 இன்ச்சஸ் எடுத்துருக்க இடத்துல 8.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு லைட்டாக ஒரு கர்வ், ஒரு பெண்டு கொடுத்தா ஹிப்புக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக சுடிதாரோட ஃபுல் லென்த்து இது வந்துட்டு 39 to 40 இன்ச்சஸ். கீழே மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சமாக இடம் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுடிதாரோட கரெக்ட் அளவு தான் எடுத்திருக்கோம். ஸோ வந்துட்டு சுடிதாருக்கு ஸ்டிச்சிங்காக சைடில் ஒரு 1 இன்ச் விட்டால் போதும். இல்லை நீங்கள் 2 இன்ச் விடுறீங்கன்னா ஒரு மாதிரி சைட்லலாம் சுருக்கம் விழுந்துடும். ஸோ 1 இன்ச் மட்டும் விட்டாலே போதும். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆம் ஹோல் எல்லாம் எடுத்து ஆம் ஹோலுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறமா இப்போ நெக்கு கட் பண்ணுறேன். நெக் வந்துட்டு நான் வி நெக் தான் கட் பண்ண போகிறேன். ரொம்ப டீப் நெக் வேணும்னா ஒரு 6.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு 5.5 இன்ச்சஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் வி நெக்குக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நெக் வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும் தான் ஓப்பன் விட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து பாடி பார்ட் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ் மட்டும் நான் 3/4 எப்பயுமே 3/4 தான் போடுவேன். ஸோ 3/4 நான் இதுக்கும் கட் பண்ண போகிறேன். இந்த சுடிதார் வந்துட்டு நான் இப்போ அளவுக்கு வச்சுருக்க சுடிதார் வந்து 3/4 ஹேண்ட் கிடையாது. ஸோ அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வச்சு அதை கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கையில் வந்துட்டு இந்த பேண்ட் துணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்னதாக பட்டி மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு. சுடிதாரை அப்படியே போட்டு கூட நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னா அதுவுமே நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாடி பார்ட் ஸ்லீவ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேண்ட் கட் பண்ண போகிறோம். பேண்ட் வந்துட்டு நான் ஒரு பேண்ட்டை வந்து அப்படியே போட்டு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிளாசோ வந்துட்டு எனக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை மடித்து போட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேண்ட்டுக்கு வந்துட்டு எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம். ஸோ எலாஸ்டிக்காக தனியாக ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து பேண்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பேக் பார்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வேறு மாதிரி கட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி இதே சைஸ்லேயே கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உட்காரும் போது நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரம் கிழியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தைக்கும் போது உங்களுக்கு உட்காரும் போது ஸ்பேசியஸாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக கிழியறதுக்கும் சான்சஸ் கம்மியாக இருக்கும்.
இது என்னன்னா இந்த அப்படியே நீங்கள் கட் பண்ண துணியை நீங்கள் பேக் பார்ட் துணி இருக்குல்ல அதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த சென்டர் பார்ட்லேருந்து ஒரு 2 inches மட்டும் ஹைட் வச்சுட்டு அதுலேருந்து சைடை வந்துட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த சென்டர் பார்ட் ஃபுல்லாகவே ஒரு 2 inches எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ துணியை அப்படியே ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பேக் பார்ட்டை. நார்மல் சுடிதார் பேண்ட் தைக்கிறத விட இந்த பிளாசோ பேண்ட் தைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும் போது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக அந்த துணியை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போதும். விட்டு விட்டாக இருக்குது துணி, ஸோ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக தனியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். குர்த்திக்கு வந்துட்டு V-neck பேட்டர்ன் போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு கேன்வாஸ் வச்சு தைக்கும் போது நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டிச்சிங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த நெக்கை அட்டாச் பண்ண போகிறோம். குர்த்தியோட கெட்ட பக்கத்துக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கேன்வாஸோட நல்ல பக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும் போது அது கரெக்டாக வரும். இதை தைச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக நாட்சஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. சின்ன சிசர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நல்லா பெரிய கட்டு விழுந்துருச்சுன்னா குர்த்தி மொத்தமும் வீணாக போயிடும். ஸோ இதை நம்ம இப்போ கட் பண்ணால் தான் இதை பெரட்டி போட முடியும், நீட்டாக வரும். ஸோ இதை பெரட்டினதுக்கப்புறமா நம்மளோட குர்த்தி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து மேல் தையல் மட்டும் ஒன்று போட்டு எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுதான் குர்த்தியோட ஃப்ரண்ட் பார்ட்டு V-neck வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இதோட பேக் சைடு நெக்குக்கு தைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் எதுவுமே வைக்கலை, ஜஸ்ட் கிராஸ் பீஸ் போட்டு அதை மட்டும் இதில் அட்டாச் பண்ணியாச்சு. அதை தைச்சு முடிச்சோன்னா 2 ஷோல்டரையுமே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது துணியை ரொம்ப இழுத்துட்டா ஒரு மாதிரி சுருக்கமாக விழும். அதனால லூஸ் விட்டு தைச்சு பாருங்கள், நல்லா வரும். அப்புறமா கைக்கும் அந்த பட்டி வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பட்டியும் வச்சாச்சு. ஃபைனலாக சைடு ஓப்பன் கீழே எல்லாத்தையுமே மடித்து தைச்சதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட குர்த்தி. இதுக்கப்புறமா நம்ம பேண்ட் தைக்க போகிறோம். குர்த்தியில் கூட நெக் பார்ட்டு அது இதுன்ட்டு இருக்குது. ஸோ பேண்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் சைடு சென்டர் பார்ட் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா எலாஸ்டிக் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் பேண்ட்டு. எடுத்ததுமே சென்டர் பார்ட் மட்டும் அட்டாச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா சைட் பார்ட் இது ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சதுக்கப்புறமா எலாஸ்டிக் தைக்கணும். இப்போது பேண்ட் மட்டும் நமக்கு ரெடி ஆகிருக்கு, ஆனால் எலாஸ்டிக்கு துணி இன்னும் அட்டாச் பண்ணவே இல்லை. ஸோ துணி வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே பேண்ட்டோட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு 1.5 inch கேப்புக்கு மடித்து தைச்சிருங்க. இது எதுக்காகனா நம்ம எலாஸ்டிக்கை வந்துட்டு டேரெக்டாக அதில் வச்சு மடித்து தைக்காமல் தனியாக வந்துட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் எந்த அளவு இருக்குதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. எலாஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு பெரிய ஹூக் ஒன்று குத்திட்டு அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தைக்கும் போதே கொஞ்சமாக கேப் விட்டுட்டு தைங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் டேரெக்டாக எலாஸ்டிக்காக மடித்து தைக்கும் போது பிகினர்ஸ்க்கு அது வரவே வராது. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நம்மளோட எலாஸ்டிக் 2 சைடும் வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று எலாஸ்டிக் இந்த மாதிரி வச்சு நல்லா வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நல்லா பேக் ஸ்டிச் போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 2-3 பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அதை அப்படியே உள்ளார தள்ளிட்டு இந்த கேப்பை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதை இப்படியே விட்டுட்டிங்கன்னா உள்ளார எலாஸ்டிக் வந்து சுருண்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அது மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட பேண்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.